ஸோ போன எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா கிசாரோ வந்து பார்த்தீங்கன்னா வேகபங்க்கு கொண்டு இருப்பார். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா லூஃபி டென்ஷனாகி வந்து பார்த்தீங்கன்னா கிசாரோ வந்து சமாடி அடிச்சிருப்பான். ஸோ அதோட வந்து பார்த்தீங்கன்னா அந்த எபிசோட முடிச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 10 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டோம். ஸோ இன்னும் இதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 100 சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ணோம். அதனால் சப்ஸ்கிரைபராக பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் போட்டு விட்டு பாருங்க. ஸோ இந்த எபிசோடில் எடுத்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா வேகபங்க் வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க அந்த வீடியோ டிரான்ஸ்பாண்டர் ஸ்டைலில். அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒன்று சொல்ல போகிறேன், இந்த உலகத்துடைய ட்ரூத்தை வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல போகிறேன், இந்த அக்ராஸ் தி வேர்ல்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு ட்ரூத்தை சொல்ல போகிறேன் அப்படின்ற மாதிரி அந்த வாய்டு செஞ்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணதுக்கு வெயிட் பண்ணிருப்பாரு. ஸோ அப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கண்ட்ரிக்கும் கேட்கணும்ல. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸோஸா அதுக்கப்புறம் வாட்டர் செவன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் கேட்டுன்னு இருப்பாங்க. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே காட்டுறாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சாஞ்சியோடைய அந்த ஹெட்ஃபோன் இருக்குல்ல, ஸோ அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா கேட்கும். ஸோ அப்போ வந்து அவன் என்ன நினைப்பான வேகபங்க் இங்கே தானே இருக்காரு, அது யார் அங்கே பேசுறது அப்படின்ற மாதிரி நினச்சின்னு இருப்பான். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சேட்டன் வந்து வேகபங்க் இந்த உலகத்துக்கு என்ன சொல்ல வர போகிறா அப்படின்ற மாதிரி மறுப்பார். ஏன்னா வேர்ல்டு கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விஷயத்தை தான் வந்து பார்த்தீங்கன்னா மறைச்சு வைக்குது. ஸோ அதையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேகபங்க் வந்து பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ண போகிறாரு. ஸோ அதனால் 5 எல்டர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா செம்ம டென்ஷனாக இருப்பாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நாமி குரூப்பை காட்டுறாங்க. நாமி குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஊசாப்பு சாப்பர் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் இருப்பாங்க. அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாய்ஸ் கேட்கும், வேகபங்கோடைய வாய்ஸு. ஸோ வேகபங்க் இன்னும் உயிரோடு தான் இருக்காருன்னு நினச்சின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கூட இன்னொரு வேகபங்க் டூப்ளிகேட் இருக்கும்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல வேகபங்க் வந்து உயிரோடு இருக்க சான்ஸ் இல்லை, அவர் வந்து பார்த்தீங்கன்னா இறந்துட்டார். இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்த டிரான்ஸ்பாண்டேஷன்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கன்வெர்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லின்னு இருப்பாங்க. ஸோ அப்புறம் டோரி போரியை வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த காட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நந்து வந்துட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நேவி வந்து அவங்களை சுற்று போட்டுரும். ஸோ அப்போ வந்து எதுவும் பண்ண முடியாதனால என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க யாரா சின்ன பசங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க கையில் வச்சுருப்பாங்கல்ல கோடாலி, அதை எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரே அடி அடிப்பாங்க. எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா செத்துருவாங்க. ஸோ அதோட வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்டார்ட்ஸை தேடி அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ அப்புறம் நம்ம லூஃபியை காட்டுறாங்க. லூஃபியை வந்து பார்த்தீங்கன்னா வேகபங்கினா உயிரோட தான் இருக்காரா, அவருடைய வாய்ஸ் எனக்கு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக அவனும் வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக தான் இருப்பான். 5 எல்டர்ஸ் இருப்பாங்கல்ல மேரேஜ் ஹாலில். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு இருப்பாங்க. என்னோட சேட்டன் வந்து வேகபங் வந்து செத்துட்டாரு அப்படின்ற மாதிரி சொன்னான். இப்போ என்னடானா வேகபங்க் வந்து ஏதோ மெசேஜ் கன்வெர்ட் பண்ணணும்னு வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பாண்டர் ஸ்டைலில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லின்னு இருக்காரு அப்படின்ற மாதிரி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா செம்ம டென்ஷனில் இருப்பாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேகபங்க் என்ன சொல்லின்னு இருப்பாருன்னா இன்னும் 9.5 நிமிஷம் தான் இருக்குது நம்ம இந்த மெசேஜை வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கன்வே பண்ணுறதுக்கு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருப்பார். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வேர்ல்டில் இருக்கிற மக்களில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரையும் காட்டுவாங்க. ஸோ அப்போ ட்ரெஸ் ஹவுஸால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெபேக்கா கிரோஸ்லாம் இருப்பாங்கள்ல, ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெயிட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா வேகபங்க் மெசேஜ் என்ன சொல்ல வராரு அப்படின்ற மாதிரி கேட்டுன்னு இருப்பாங்க. அந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா லியோ வருவான். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து பார்த்தீங்கன்னா கேட்பான், இந்தமாதிரி லூஃபி அவங்க தானே இருக்கான், அவன் நல்லா இருப்பான்னு நினைக்கிறேன், அவனுக்கு அந்த ஆபத்தை வரக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லூஃபியை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா கவலைப்பட்டுன்னு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், என்னடா இது வேகபங்கோடைய மெசேஜ் வந்து இவ்வளோ ஃப்ரீயாக நம்மளுக்கு கிடைக்குது, இது ஒரு வேளை இம்பார்ட்டண்ட்டான ஏதோ ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கிட்டையும் சொல்ல வராரு போல் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லூஃபி பிறந்தார்ல விண்டுமில் வில்லேஜ், ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. அங்கே ஒரு தாத்தா இருப்பார்ல அந்த அந்த ஊரோடைய தலைவர். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லணும் இருப்பார்னா, நம்மக்கிட்ட வீடியோ டிரான்ஸ்பாண்டேஷன் இல்லைடா, நம்மக்கிட்ட இருக்குது இந்த ஒரு சின்ன டிரான்ஸ்பாண்டேஷன் தான், அதில் என்னைக்கு ஆகுதோ அதை வச்சு நீங்கள் அவர் என்ன சொல்ல வராருன்னு புரிஞ்சுக்கங்கடா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லணும் இருப்பார். ஸோ அதுக்கப்புறம் வாட்டர் செவனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐஸ்பர்க் இருப்பார்ல, ஸோ அவரும் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக டிரான்ஸ்பாண்டேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணுங்க, நம்மளுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான வேலை இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லணும் இருப்பார். ஸோ அதுக்கப்புறம் எங்கே காட்டுறாங்கன்னா நம்ம அந்த மார்கன் இருப்பார்ல ஒரு பலூனு, ஸோ அந்த நியூஸ்லாம் போடுவாங்கல்ல, ஸோ அந்த பலூனில் வந்து பார்த்தீங்கன்னா விவி இருப்பாங்க. ஸோ அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ டிரான்ஸ்பாண்டேஷன் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா வேகபங்க் என்ன சொல்ல வரான்னு கேட்டுக்கின்னு லூஃபி அங்கே தானே இருக்கான், அவன் நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லூஃபி நினச்சி கவலைப்படுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் காமபாக்கா கிங்டம் வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவான்காக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேகபங்க் எதுவும் சொல்ல வராரு, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயமா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லணும் இருப்பார். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சபோ வந்து டிராகன் ஆண்டி கேட்பார், இதுக்கு ஏதாவது உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா அவர் என்ன சொல்ல வராருன்னா அப்படின்ற மாதிரி டிராகன் ஆண்டு கேட்கும்போது டிராகன் வந்து பார்த்தீங்கன்னா நினச்சி பார்ப்பாரு. அப்போ ஹெல்மெட் வந்து பார்த்தீங்கன்னா டிராகன் ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாரு, என்னன்னா வேகபங்க் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக டெத் ஆக போகிறாரு, ஸோ அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிருப்பார். ஸோ அதை நினச்சி வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு வேளை இதுவாக தான் இருக்குமோ அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நினச்சி பார்த்துட்டு இருப்பார். ஸோ அப்போ ஃப்ராங்கி குரூப் இருக்குல்ல, ஸோ அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேகபங்க் மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்கும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேகபங்க் உயிரோடு இருக்காரா அப்படின்ற மாதிரி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நினச்சிக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த
எல்பா ஷிப்பு இருக்குல்ல, ஸோ அவங்க ஷிப்பை நோக்கி வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷிப்பை காட்டுறாங்க, ரொம்ப ஜெய்ஜான்ட்டிக்காக வந்து பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அப்புறம் லூஃபி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் செம்மடி அடிச்சுட்டு இருப்பான் கிசாரோவையும் சாட்டனையும் போட்டு. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னன்னு தப்பிக்க முடியாதா, நீங்கள் சத்திங்கடான்ற மாதிரி போட்டு கம் கம் சேம்பர்னு ஒன்று போடுவான். ஸோ எல்லாம் 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே செப்பி ஆகிடுவானுங்க. ஸோ அதை வச்சு பார்த்தீங்கன்னா சுற்றி சுற்றி விளையாட்டு இருப்போம். ஸோ அப்போ தூக்கி அடிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா கிசாரோ ஷிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா போய் மோதிடுவார். ஸோ மோதினோடனே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த ஷிப்பே வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் ஆகிடும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா நேவியும் வந்து பார்த்தீங்கன்னா பயப்படுவாங்க, என்னடா கிசாரோ இங்கே இருக்காரு அப்படின்ற மாதிரி. ஸோ அப்போ கிசாரோ வந்து பார்த்தீங்கன்னா மோதிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபீல் பட்டு இருப்பார். எதுன்னு பார்த்தா நம்ம வேகா பங்கை வந்து பார்த்தீங்கன்னா சேட்டன் கொல்ல சொல்லியிருப்பார்ல கிசாரோவை. ஸோ அதை நினச்சி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பார். ஏன்னா அவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு ஃப்ரெண்டு சின்ன வயசில். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதை நினச்சி நான் என் ஃப்ரெண்டு கொண்டுட்டேன்டா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஃபீல் பண்ணிட்டு இருப்பார். ஸோ அப்போ சேட்டனை வந்து லூஃபி தூக்கி அடிச்சிருப்பாள்ல. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேபிளாக வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கண்ட்ரோல் பண்ணி மறுபடியும் லூஃபி அட்டாக் பண்ணதுக்கு வருவார். ஸோ அப்போ லூஃபி வந்து பார்த்தீங்கன்னா மிரண்டு போய் காற்றுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஓடிட்டு இருப்பான். நம்ம சேட்டன் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுவார். ஸோ அதெல்லாம் டாச் பண்ணி போயிட்டே இருப்பார். ஸோ ஒரு கட்டத்தில் 2 பேரும் டயர்டாகி வந்து பார்த்தீங்கன்னா நின்றுட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ சேட்டன் என்ன பண்ணுவார்னா அவரால் வந்து பார்த்தீங்கன்னா முடியாதில்ல. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல மிச்சம் 4 எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா சமன் பண்ணுவார். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தரையில் ஒரு கர்ஸ் மார்க் மாரி வரும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 4 எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா மேரேஜ் ஹால்லேருந்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெலிபோர்ட் ஆவாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா லைட்னிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்கும். ஸோ அதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடை வந்து பார்த்தீங்கன்னா முடிகிறாங்க. ஸோ இதுக்கு அடுத்தது தான் வந்து பார்த்தீங்கன்னா வெகாபங்க் வந்து நம்ம மக்களுக்கு என்ன சொல்ல வராருன்னு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த எபிசோடு வேணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த எபிசோடு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் கண்டிப்பாக போடுவேன். அண்ட் இந்த எபிசோடை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க.